எங்கடா நானும் அகிலும் கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதா பாருங்க நீங்களே. நம்ம மோனியோட ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ண கொடுக்க தான் கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்லேயே ஒரு இடம் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நியர்பையில் யாருமே யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா சரி நம்ம என்ன கொஞ்ச நாள் தான் இருக்குது ஸ்கூலுக்கு, ஸ்டிச் பண்ண கொடுத்தா தான் அது 10 days ஆகும்னு சொன்னாங்க. ஸ்டிச் பண்ணுற ப்ளேஸ் 10 days ஆகும்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் இப்போ சாட்டர்டேவாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி நேராக பார்த்தீங்கன்னா இங்கே வண்டி சர்வீஸ் விடுற இடத்துல வந்து ஒரு காஃபி ஷாப் இருக்குது, காஃபி ஃபார் யூன்னு சொல்லிட்டு. அங்கே போயிட்டு காஃபி குடிச்சிட்டு நாங்கள் 2 பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா என்ன வாங்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்கிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு நாங்கள் குடிச்சிட்டு உடனே கிளம்பிட்டோம் சர்வீஸ் விடுற ப்ளேஸுக்கு. அப்புறம் அங்கே சும்மா இருக்க முடியாமல் 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு உடனே கிளம்பிட்டு போய் அங்கே சர்வீஸ் சென்டரில் போயிட்டு வண்டி இது பெருசாக எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. ஆனால் நாங்கள் 3 மாதம் ஆகுது சர்வீஸ் விட்டு. சும்மா ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் விட்டுக்கலாம், மழையிலெல்லாம் நல்லா சேர் அடிச்சிருந்து ஒரு வாட்டர் சர்வீஸ் மட்டும் விடலான்னு சொல்லிட்டு விட்டோம். ஹோண்டாவில் தான் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம், அங்கேயே தான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் வேக்ஸ் பாலிஷ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அகில் சொல்லிட்டு இருந்தார். அப்புறமா சரி ஓகே அதுவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டுட்டு 3 பேரும் நடந்து தான் வந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒப்பிட்டு செஞ்சிட்ருந்தாங்க. அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வண்டி ரிசர்வ் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கலை. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா பையன் பளிச்சுன்னு நல்லா இருந்தான், நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.